மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய பிரயாசத்திற்கு ஒத்த பலனை தந்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 9வது அதிகாரம் அதன் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறதான இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்யும்படி நேரிட பண்ணுகிற எல்லா காரியத்தையும் நாம் முழு பலத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தர் தருகிற ஒரு வேலையாயிருக்கட்டும், குடும்ப வாழ்வாயிருக்கட்டும், நன்மைகளாயிருக்கட்டும், கர்த்தர் தருகிற ஊழியமாயிருக்கட்டும், எதை செய்தாலும் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கட்டும், கர்த்தருக்காக செயல்படுகிற, சேவை செய்கிற, பணிவிடை செய்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், அது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார் என்றால் அதை ஏனோ தானோ என்று சோம்பலாக செய்யாதபடிக்கு அதை முழு பலத்தோடு முழு உற்சாகத்தோடு அதை செய்து முடிக்கும் பொழுது, அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலே மேன்மை உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியான நன்மைகளை அவர் தருகிறதை நாம் காண முடிகிறது. எசேக்கியா என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய காரணம், அவன் எதை செய்தானோ, அதை கர்த்தர் அவனுக்கு எதை நேரிட பண்ணினாரோ அதை முழு பலத்தோடு செய்து சித்தி பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நாம் விரும்பின காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தராமல் இருக்கலாம், அல்லது நாம் எதிர்பார்க்கிற காரியத்தின்படி நம்மை நடத்தாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற எந்த காரியமானாலும் அது முழு ஈடுபாடோடு முழு அர்ப்பணிப்போடு அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதிலே குறை கண்டுபிடிக்கவோ, இல்லை எனக்கு நான் அப்படி அல்லவா நினைத்தேன், இப்படி எனக்கு ஏன் கிடைக்கிறது என்று எண்ணிவிடவோ, அதை சோம்பலாக செய்யவோ நினைத்தால் அது அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதமாக அமையாமல் போய்விடும். கர்த்தர் தருகிற காரியம் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கும் அல்லது நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தைகளுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் சாதாரணமாக தோன்றியிருக்கும். ஆனால் தேவன் அதை வைத்தே அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். என்ன ஈடுபாடோடு, என்ன உற்சாகத்தோடு, எந்த மனநிலையோடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற அது குடும்பமாயிருக்கட்டும், வேலைகளாயிருக்கட்டும், செயல்பாடுகளாயிருக்கட்டும், எதுவாயிருந்தாலும் எந்த ஈடுபாடோடு நாம் அந்த காரியங்களிலே நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதற்கேற்ற பலனைத்தான் நாம் அறுவடையாக்க முடியும். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் கர்த்தருடைய காரியங்களை கர்த்தரே தந்திருக்கிறார் என்று செய்வோம் என்றால் அதிலே பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பூரண நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிற, தேவன் நமக்கு வாழ்வதற்காய் தருகிற எந்த காரியத்திலையும் நாம் விளையாட்டாகவோ சோம்பலாகவோ அதிலே ஏதாகிலும் ஒரு பலன் இல்லை என்று எண்ணி அதை ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் தருகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக முழு பலத்தோடு செய்து நம்முடைய வாழ்விலே மேன்மை பெற, உயர்வு பெற ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யட்டும். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செவிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ
அதை பலத்தோடு செய் என்று சொல்லப்படுகிறது. ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் நேரிட பண்ணுகிற காரியம், கர்த்தர் அகப்பட பண்ணுகிற காரியங்களிலே நாங்கள் இது என்னத்திற்கு, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும் அப்படி என்கிற ஆண்டவரே கேள்விகளை கணைகளால் கர்த்தரை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் தருகிறத முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது கர்த்தர் தந்த குடும்பத்திலே முழு ஈடுபாடோடு நடந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் தந்த தொழில்களிலே, பிஸ்னஸ்களிலே, வேலைகளிலே, செயல்பாடுகளிலே முழு ஈடுபாடோடு செயல்படும் பொழுது அதுவே ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கண்டடைகிற வழியாக இருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு எல்லா கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் அதை லேசாகவோ சாதாரணமாக எடுத்து மட்டிட்டு கொள்ளாதபடி அதை கர்த்தரே தந்திருக்கிறார் என்று முழு பலத்தோடு அதை நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். எங்களை அதன் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.